அன்புள்ள நேயர்களே, தற்போது உங்களிடம் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதனை பற்றி ஜோதிட ரீதியாக சில தகவல்களை கூற உள்ளேன். ஒருத்தருக்கு கல்யாண திசை வந்துருச்சா, கல்யாண யோகம் வந்துருச்சான்னு வரன் பார்க்கின்ற போது அந்த ஜாதகருடைய தாய் தந்தையர் கேட்கக்கூடிய வரன் கேள்வி என்னன்னா, இந்த பையனுக்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்குறாங்க, குரு பார்வை வந்துருச்சான்னு கேட்குறாங்க. அதாவது நவகிரகங்கள்ல சுபகிரகம் குரு பகவான். சுபகிரகமான குரு பகவான் சில ஸ்தானங்கள் இருந்தால் குரு பலன் சொல்லுவோம். குரு பலன் மட்டுமே கல்யாணத்துக்கு காரணம் கிடையாது. ஒருத்தருடைய ஜாதகத்துல ஜென்ம ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்கள்ல குரு வருகின்ற போதெல்லாம் குருபலன் வரும். குருபலன் இருந்துட்டா கல்யாணம் நடக்கணும்னு கிடையாது. ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் பலமாக இருந்தால்தான் கல்யாணம் நடக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் வீடு திருமணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். 2ஆம் வீடு குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். 2, 7ஆம் வீடுகளில் பாவகிரகம் இல்லாமல் 2, 7ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமைய பெற்று 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அமைய பெற்று 2ஆம் அதிபதி பலமாக இருந்து 2, 7 பாவகிரகங்கள் இல்லாமல் 2, 7 சுபகிரகங்கள் பார்வை செய்தால், அதாவது குரு பார்வை 7ஆம் வீட்டுக்கோ 2ஆம் வீட்டுக்கோ இருந்து 7ஆம் அதிபதிக்கு இருந்தால் காலாகாலத்தில் இளமையிலேயே கல்யாணம் நடக்கும். 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் பலமாக இருந்து 7ஆம் வீட்டை சுபகிரகம் பார்த்தால் காலகாலத்தில் கல்யாண வயசுலேயே கல்யாணம் கைகூடிடும். கல்யாணத்திற்காக முயற்சி செய்வாங்க, உடனே கைகூடி ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே 1 வருஷத்துக்குள்ளேயே கல்யாணம் கைகூடி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையானது உண்டாகும். அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்தவித தோஷமும் இல்லாமல் இருந்து கல்யாண வயசுல, அதாவது அவங்களுடைய பழக்க வழக்க ரீதியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு மதத்திலும் அவங்களுடைய பழக்க வழக்கத்தை கொண்டுதான் திருமண வாழ்க்கையே, திருமணம் செய்யக்கூடிய காலங்களுமே நிர்ணயமாகுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சில கேஸ்டில் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயே ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா 25 வயசு 30 வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க. மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 35லேருந்து 40 வயசுக்குள்ள, பெண்களுக்கு 30 வயசுக்கு பார்த்தா கல்யாணத்தை பற்றியே யோசிப்பாங்க. நம்ம இந்தியாவில் கூட சில பகுதிக்குள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா இளமையிலே கல்யாணம் பண்ணக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக இருக்காங்க. 2, 7ஆம் வீட்டில் கிரகங்கள் பாதிக்காமல் இருந்து 2, 7க்கு அதிபதியுடைய தசாபுத்தி நடந்தால்தான் கல்யாணம் நடக்கும். அல்லது 2, 7ஆம் வீட்டோட தொடர்புடைய கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தால் தான் கல்யாணம் நடக்கும். 7ஆம் வீட்டு அதிபதியுடைய தசாபுத்தி, அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு சந்திரன் சொல்லக்கூடிய ராசிக்கு சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி தசாபுத்தி, சுக்கிரன் தொடர்புடைய காலங்களில் தான் தசாபுத்தி காலங்களில் தான் கல்யாணம் நடக்கும். வெறும் குருபலன் மட்டும் பத்தாது. தசாபுத்தியும் 7ஆம் அதிபதிக்கு தொடர்புடைய தசாபுத்தியா இருந்து குருபலனும் இருந்தால் எளிதில் கை கூடிடும். கல்யாண வயதில் நடக்கக்கூடிய தசாபுத்தியானது ஒரு சுபகிரக தசாபுத்தியா இருந்தால் திருமணத்திற்காக முயற்சி செய்கின்ற பொழுது எளிதில் கைகூடி திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சரி, யாருக்கு தடையாவது தாமதமாகுதுன்னு பார்த்தீங்கன்றால், ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டா அவங்களுக்கு கல்யாணத்திற்காக முயற்சி பண்ணால் தடையாவது தாமதமாவது தளங்களாகக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி கேதுவின் நட்சத்திரத்தில் அமையப்பட்டுட்டால், கேதுவின் நட்சத்திரத்தில் அமையப்பெற்ற கிரகத்துடைய தசாபுத்தி நடைபெற்றால் கல்யாணத்திற்காக முயற்சி பண்ணால் அந்த கல்யாணத்திற்கான முயற்சிகள் தடைபட்டு அந்த கேது தசாபுத்தி, கேதுவோட தொடர்புடைய தசாபுத்தி முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம் கைகூடும். நவகிரகங்கள்ல கேதுவானவர் ஒரு ஆன்மீக கிரகம். தாம்பத்திய வாழ்க்கையை விட ஆன்மீக தெய்வீக வாழ்க்கையில் ஜாதகரை ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பு, ஜாதகர் ஈடுபடக்கூடிய அமைப்பு, ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு அற்ற நிலையை உண்டாக்கக்கூடிய கிரகம் கேது பகவான். கேதுவுடைய தொடர்பு கூடிய தசாபுத்தி நடைபெற்றால் கூட கல்யாணம் கைகூடுல தடங்கள் உண்டாகும். அதுபோல ஒருத்தருடைய ஜாதகத்துல
2 7ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் இருந்துட்டா எளிதில் கை கூடிடும். அதுவே 2 7ல சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் அமையப்பட்டுட்டு அவங்களுக்கு கல்யாண வயசு இருக்கக்கூடிய காலங்கள்ல இப்ப 2ல சனி இருக்கு, 2ல இருக்கக்கூடிய சனியுடைய புக்தி நடைபெற்றால் கூட சில கிரகத்துடைய தசாபுத்தியில பார்த்தீங்கன்னா இப்ப சுக்கிரதசையில சனி புத்தி நடந்தாலோ குருதசையில சனி புத்தி நடந்தாலோ 2ல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கிட்டத்தட்ட 3 வருஷ பீரியடா இருக்கும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த 2ல இருக்கக்கூடிய சனியோட திசை புக்தி ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த புக்தி முடிவு வரைக்கும் கல்யாணம் பண்ண முடியாது. அது போல 2ல ராகு இருக்காரு, 2ல ராகு இருக்கக்கூடிய புக்தி ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த புக்தி முடியிற வரைக்கும் கல்யாணம் பண்ணவே முடியாது. அதே மாதிரி 7ல ராகு இருக்காரு, 7ல சனி இருக்குது, 7ல கேது இருக்குன்னா திசை நடந்தாலும் பாதிப்பு உண்டு. புக்தி நடந்தால் இப்ப சுக்கிரதசையில 7ல ராகு புத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ராகு புத்தி முடிய வரைக்கும் கல்யாணம் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணாலும் என்ன ஆகும்னா 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை குறைவு கொடுக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த ஜாதகர் ஒரு ஊர்ல இருப்பாரு, மனைவி ஒரு ஊர்ல இருப்பார். அப்படிப்பட்ட நிலையெல்லாம் 7ல ராகு இருந்து ராகுடைய புக்தி நடக்கும்போது கல்யாணம் பண்ணா அப்படி ஏற்பட்டுரும். கல்யாணம் பண்ணால் கூட அந்த ராகு புத்தி முடி வரைக்கும் 2 பேரும் ஒரு இடமா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிடும். பொதுவாக 2 7ஆம் வீடுகள் தொடர்புடைய தசாபுத்தி நடக்கின்ற பொழுதும் சுக்கிரனின் தசாபுத்தி நடைபெறுகின்ற போதும் கல்யாண யோகமானது எளிதில் கைகூடி திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதுவே கல்யாண வயசு காலத்துல 2 7ல இருக்கக்கூடிய பாவகர்களுடைய திசை அல்லது புக்தி நடைபெற்றால் திருமணம் தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய அமைப்பு, தடங்கள் ஆகக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும். அதிலும் குறிப்பாக 7ல கேது இருந்து கேதுவோட திசை நடைபெற்றாலோ அப்படி இல்லைன்னா 2ல கேது இருந்து 2ல கேது இருக்கக்கூடிய கேது திசை நடைபெற்றாலும் அந்த கேது திசை முடிவு வரைக்கும் கல்யாணம் கை கூடுதல் நிறைய இடையூறு உண்டாகும். கை கூடுனாலும் ஒற்றுமை குறைவு கொடுக்கும். நேர்களே, ஒருத்தருக்கு எப்ப திருமணம் கைகூடும், திருமண வாழ்வில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமைப்பு என்ன என்பதை பற்றி சில குறிப்புகள் உங்களிடம் கூறினேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.